எனக்கு 3 பொண்ணுங்க. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்டுமான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள் சொல்கின்றார்கள். நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார், ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கட்டமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது, அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக. மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை மாதம் 2500 ரூபாய் காணன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வேலையில்லா படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை 4000 கிடைக்கலன்னு சொல்றாங்க. இல்லத்தரசிகள் எதிர்பார்த்த 6 இலவச சிலிண்டர்கள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. நாம் எல்லாம் உண்ணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தருகின்ற விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு ரூபாய் 3500, கரும்புக்கு 4500 தருவதாக சொல்லிய நீங்கள் இப்பொழுது விவசாயிகளை வஞ்சித்துள்ளீர்கள். அது மட்டுமல்ல, வெற்றி வான்மகள் திட்டம் மூலம் 100 பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்க இருக்கிறதுல பெரும்பான்மையானவர்கள் நம்ம கிராமத்தில் விவசாயம் தான் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோனை ஆபரேட் பண்றது என் கிராமம். வாங்க நாளைக்கு கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாத்தனூர், எங்க ஊர்ல இருக்கிற பெண்களே ட்ரோன்ல மருந்து அடிக்கிறாங்க, ட்ரோன்ல சர்வே பண்றாங்க. ஆக இது ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயம். அது ஏதோ புதுசா கொண்டு வந்த மாதிரி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆகவே நல்ல திட்டங்களை அறிவித்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும். இதெல்லாம் மூடல்ன்றது ஒரு பட்டியலை நீங்கள் வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு இதே டாஸ்மாக் கடையில வருமானம் 51,000 கோடின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் 51,000 கோடி எங்க ஆட்சியில, இப்ப 56,000 கோடின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா 717 கடைகளை மூடினால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. அதேபோல் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்துகிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் உடனே இபி மினிஸ்டர் ஏன் பேசி கடைசியா சொல்லுங்க. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் தினமும் பாதிக்கப்பட்டு போராடுகிறார்கள். அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் எரிசக்தி துறைக்கு எங்களது திராவிட மாடல் ஆட்சி அரசு கடந்த நிதியாண்டில் ரூபாய் 18,091 கோடி ஒதுக்கீடு செய்திருந்துச்சு. அதை குறைச்சி இப்ப 15,828 கோடியாக அறிவித்திருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் எரிசக்தி துறைக்கு 2,263 கோடி நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்வெட்டு தொடரும் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையை காட்டுகிறது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களது ஆட்சியில் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் என திட்டங்கள் பல தந்து உயர்கல்வியை வளர்த்து எங்கள் திராவிட நாயகர் ஆட்சி. ஆனால் திராவிட நாயகரால் வளர்க்கப்பட்ட உயர்கல்வித்துறைக்கு இந்த ஆண்டு 112 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் துரோகமாகும். இதுபோல நிதி ஒதுக்கீடுகளை குறைத்து திட்டங்களின் வளர்ச்சியை தடுத்து தமிழ்நாட்டை பின்னோக்கி இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களது ஆட்சியில் 4,332 திருக்கோயில்களுக்கு 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய மாவட்டம், 4 தொகுதிகளை உள்ளடக்கியது. எங்கள் மாவட்டத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டு கோயில்கள் ஜம்பை ஜம்புகேஸ்வரர், ஆதி திருவரங்கம், அதே போல் ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் என்ற கோயில்கள் எல்லாம் 54 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5 ஆண்டுகளில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் உறுப்பினர் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. சரி ஆகல.
இந்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது ஆன்மீக பக்தர்கள் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே ஆன்மீகத்திலே 5 ஆண்டு காலத்திலே திராவிட மாடல் ஆட்சியில் தான் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்துகின்றேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் உங்கள் கட்சியின் பெயர் விளங்கும் வகையில் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 30,000 பேருக்கு தலா 5 வெள்ளாடுகள் வழங்கப்படும் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 12,620 கிராம ஊராட்சிகளும் 490 பேரூராட்சிகளும் உள்ளன. ஒரு ஊராட்சியில் 2 பேருக்கு மட்டும் ஆடு கொடுப்பது வெற்றி திட்டமா அல்லது வெற்றி விளம்பர திட்டமா என்பது எனக்கு புரியவில்லை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் மாநில அரசின் சொந்த வருவாய் 2.29 லட்சம் கோடி. ஆனால் இந்த ஆட்சியில் அது 2.26 லட்சம் கோடியாக இருக்கும் என நிதிநிலை அறிக்கையிலே தெரிவித்துள்ளீர்கள். 3000 கோடி ரூபாய் வருவாய் குறைந்துள்ளது. எங்கே போனது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாணவ பருவத்திலே எல்லாரும் போல முதலமைச்சர் தான் இல்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன், லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன். அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தான் சொல்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே பேச முடியும். லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு என்ன மானிய கோரிக்கை? இருங்க 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 சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இது சப்ஜெக்ட்டா சார்? ஆமா. இல்ல சப்ஜெக்ட் இருக்கு சார். நீங்க சீக்கிரம் முடிங்க. டைம் ஆச்சு. சீக்கிரம் முடிங்க. நடிகர் என்பதில் உங்களைப் போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தீர்ப்பு. மட்டுமல்ல, மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அதுபோல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இன்று சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. இன்னும் மற்றவங்களும் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலான்னு கிராமத்திலிருந்து கிளம்புறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் தாமரை, இன்னொரு பொண்ணு பேர் மகன்யா, இன்னொரு பொண்ணு பேர் ஆராதனா. என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா சொல்லுமா? நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். என்னங்க உடனே அண்ணா சீனியர், அப்புறம் நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். ஒரே நிமிஷம் பேசுகிறேன். ப்ளீஸ் நீங்க பேசலாம். பாயிண்ட் சொல்ல என்னன்னு பேசணும். இருங்க, நான் பேச இருக்கட்டும். நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார். ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கட்டமா? நீங்க நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிய அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல நான் என்ன சொல்றது, உங்களை பெருமையா சொல்றதுக்குள்ளே நீங்க முடிக்கிறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே,
நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக. அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம், இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முடிங்க முடிங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் நீங்க சொன்னது உள்ள இருந்து நான் கேட்டுதான். 5 நான் தலைவருடைய படங்கள்லாம் ரொம்ப விருப்பமா ரசிகரா இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க நன்றி சொல்லி நீங்க முடிங்க. பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் கிராம பகுதியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள். நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை இந்த அரசு நிர்வாகம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்ற நல்ல பெயர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் பெயரை வெற்றி வீடு கட்டும் திட்டம் எனவும், உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தை வெற்றி மடிக்கணியின் திட்டம் எனவும், நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் எனவும், சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் பெயரை வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் எனவும், ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் பெயரை வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் எனவும், திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்களின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி வருகின்றார்கள். மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சுயமாக சிந்திக்க தெரியாத, சொல்வதையும் புரிந்து கொள்ளாத முடியாதவர்களின் ரீல்ஸ் பட்ஜெட் என சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை வெற்று நிதிநிலை அறிக்கை அல்ல, வெற்று நிதிநிலை அறிக்கை என்பதுதான் உண்மை. எதை எடுத்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் வெற்றி அரசு வெற்றி அரசு என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் மக்களின் மனதில் இது வெறும் வெற்றி அரசு வெற்றி அரசு வெற்றி அரசு என்பதே பதிவாகிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சைபர் 0 என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.